இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள் அனலைசரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வித்தவுட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது கம்ப்ரஸர் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சில மாடலில் வந்து UVWயோட இந்த போர்ட்டை வந்து மாற்றி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில சிக்னல்ஸ் மாறும், அதுக்காண்டி தான் இந்த சிம்பிளை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த போர்ட் ரெண்டையுமே நீங்கள் மாற்றி போட்டு செக் பண்ணிக்கலாம். சிக்னல் ஏதாவது மிஸ் சிக்னல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இதில் ஏதாவது சிக்னல் வந்து மிஸ் சிக்னல் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போர்ட்டை மாற்றி செக் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கு, மாற்றிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ரஸருக்கு பதிலாக கம்ப்ரஸர் இல்லாமல் அனலைசர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அனலைசரை ஆன் பண்ணுறோம். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 6 லைட்டும் க்ளோ ஆகணும். ஸோ இந்த மாடலுக்கு வந்து 6 லைட்டு நமக்கு க்ளோ ஆகும். இந்த க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போர்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டார்ட் ஆக போகுது கம்ப்ரஸர். ஓகே, 6 லைட்டும் க்ளோ ஆகுது பாருங்கள். கொஞ்சம் இங்கே பாருங்கள், 6 லைட்டும் க்ளோ ஆயிடுச்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிருச்சு. அதாவது இதில் கம்ப்ரஸர் டிடெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிருச்சு. நமக்கு 6 லைட்டும் சிக்னல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. அதாவது நம்ம போய் கம்ப்ரஸரில் போட்டால் இது ஓடக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இந்த அனலைசர் தேவை. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே ஆஃப் பண்ணிட்டேன், அன்பிளக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த அனலைசர் வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சிக்னல்ஸ். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கெப்பாசிட்டர்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு இப்போ பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த கிட்டு வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் அவசியமான ஒன்று. இதில் 2-3 ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வித்தவுட் கம்ப்ரஸரும் நீங்கள் போட்டுக்கலாம், வித் கம்ப்ரஸரும் போட்டுக்கலாம். வித்தவுட் கம்ப்ரஸருக்கு பேக் UVW வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போடலாம். வித் கம்ப்ரஸராக போடுறதும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் எப்போயுமே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சரான இது நம்ம டெக்னீஷியன் தொழிலுக்கு. ஸோ நீங்கள் கையாள போகும்போது பார்த்து கையாளணும். ஓகே, மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.